வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம். ப்ரான் கிரேவி. ஸோ பாருங்கள், ஆவி பறக்க பறக்க சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், மிளகு, இதில் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு பட்டை போட்டுக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே கடுகை நல்லா எண்ணெயில் பொரிய விடுங்க. அப்படியே சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கடுகு போட்டதுக்கப்புறமா உடனே கருவேப்பிலையை போட்டுருவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் ஆனியனை. ஸோ ஆனியன் வதங்கணுன்றதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட விழுதோட பேஸ்ட்டோட ஸ்மெல்லுக்காக நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் பிக் சைஸாகவே எடுத்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃபைன் பேஸ்ட்டாக, அதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கணும். கிரேவிக்கு நல்லாவே வதக்கி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். அடுத்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வர அந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தனியாத்தூள் இருந்தால் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த இறாலை இந்த மாதிரி போட்டுக்கலாம். கிரேவியோட கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கிரேவியாக தான் செய்கிறோம். அதுக்காக நம்ம தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தண்ணி லைட்டாக தான் ஆட் பண்ணுறேன், ரொம்ப ஆட் பண்ணிக்க வேண்டாம். இப்போது ஒரு 10 or 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா நம்ம கிரேவியாக தான் எடுக்க போகிறோம். ஸோ அடி பிடிச்சிரும். அதுக்காக தான். ஃபைனலாக நம்ம இறால் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். மேலே கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதோடலாம் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாவ்! ஃபைனலாக ஆவி பறக்க பறக்க ப்ரான் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. நான் போடுற என்னோடய வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு டிஷ்ஷோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.